ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்து வெளியான கருத்து கணிப்புகள் முடிவு, அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிற கருத்து கணிப்போட முடிவுகள் வெளியாகி தமிழ்நாட்டுல மிக பெரிய அதிர்வலைகளையும் புயலையும் கிளப்பிருக்கு. நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பா இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்ச மறுநாளே ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஓய்வெடுக்கிறதுக்காக வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிட்டாங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் கோவில் கோவிலா போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு முன்னணியில இருக்க போறாங்க, யாரு அரியணை ஏற போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவோட பார்வையே இப்போ தமிழ்நாட்டு மேலதான் இருக்கு. இதுக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் களம் கண்டதுதான். சோ யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நேத்து வரைக்கும் மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா ஒரு நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா மாற்றம் வரும், தாவேகா தலைவர் விஜய் தான் முதலமைச்சரா உட்காருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நேற்றைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல பல நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல மெஜாரிட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்பவும் போல எதிர்கட்சி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லப்பட்டது. விஜய் 3வது இடத்துல இருக்கிறதாவே சொல்லப்பட்டது. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ஆக்சிஸ் மை இந்தியா நடத்தப்பட்ட எக்ஸிட் போல்ல தாவேகா தான் முதலிடத்துல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகள், அந்த கணக்கெடுப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பகுதி வாரியா கணக்கெடுத்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள், பொதுவா டிஎம்கேக்கு நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்களையும் 45% ஓட்டுகள் பதிவாகி இருக்கு. அதாவது கடந்த தேர்தல்ல 45% ஓட்டுகள் பதிவாகி இருக்கு. ஆனா இப்போ தாவேகா வந்ததுனால கிராமப்புற வாக்குகள் 14% குறைஞ்சிருக்கு, நகர்ப்புற வாக்குகள் 12% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக வெறும் 47% வாக்குகள் தான் இந்த தேர்தல்ல பெற்று இருக்கிறதா அந்த ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போலோட கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் 47% வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்தாங்க. சோ அவங்க தான் ஆட்சியும் அமைச்சாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அதே திமுக வெறும் 35% வாக்குகள் மட்டுமே தான் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் இப்போ ஓட்டுகளை பிரிச்சிருக்கு. கிராமப்புறங்கள்ல 33% வாக்குகளும், நகர்ப்புறங்கள்ல 38% வாக்குகளும் பதிவாகி இருக்கு. இதை வச்சு பாக்குறப்போ திமுகவை விட தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலை வகிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போ நடந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதே அதிமுகவுடைய கிராமப்புற வாக்குகள் ரொம்பவே குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது வாக்குகள் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல அதிமுகவிற்கு 19% சரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 4ஆவதா இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எப்பவுமே இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமா குரல் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மக்கள் இவங்களோட குரலுக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறங்கள்லயும் சரி ஒரு சுமாரான வரவேற்பு மட்டும்தான் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்ல கிராமப்புறங்கள்ல 6% ஓட்டுகளும், நகர்ப்புறங்கள்ல 8% ஓட்டுகளும் பதிவாகி இருந்தது. சோ நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பாக்குறப்போ இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 3% ஓட்டுகள் கிராமப்புறங்கள்ல குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்லயும் 2% ஓட்டுகள் குறைஞ்சிருக்கிறதாவே சொல்லப்படுது. இந்த தேர்தல் ஒரு சரியான போட்டியோட, பல திருப்பங்களோட, பல மாற்றங்களோட நடந்து முடிஞ்சது. மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸிட் போலிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மிக சரியா இருக்க கூடும் அப்படின்னு நிறைய பேர் அனலைஸ் பண்ணி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நேற்றைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே 80% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அடுத்த முறையும் அவங்களே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த நிலையில ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய எக்ஸிட் போலிங் கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட தாவேகா தான் முதலிடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்துதான் 35% வாக்குகள் இருக்கிறதாவுமே, தாவேகா தனித்து நின்னு 35%
சதவிகிதம் வாக்குகள் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த முறை அதிமுகவுக்கு வெறும் 23% வாக்குகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகளும் மத்த கட்சியினருக்கு மொத்தத்துல 4% வாக்குகளும் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறதாவுமே சொல்லப்படுது. கிட்டத்தட்ட மே 4th ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு இன்னும் 1-2 நாள் மட்டும் தான் நாம வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. பட் இந்த ரிசல்ட்டை வச்சு 80% கண்டிப்பா வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படின்றதுனால தான் மக்கள் இந்த ரிசல்ட்டை மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த ரிசல்ட்டும் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு முடிவுகளை தந்துதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு சிலர் திமுகக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த கட்சி அரியணை ஏற போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆட்சியை யார் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.